Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 23 out of 87. 23 question என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா functions of surfactant ன்னு கேட்டிருக்காங்க. இந்த surfactantங்கற வேர்ட் வந்து 2 கிளாசிஃபை பண்ணிக்கோங்க. இந்த surfactant என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து surfact அப்படினா பாத்தீங்கன்னா surface ன்னு அர்த்தம். Tent அப்படினு பாத்தீங்கன்னா டென்ஷன் அர்த்தம். இந்த வேர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மீனிங் இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்றோம். எந்த ரீஜன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ்ல வந்து எந்த இடத்துல வந்து அப்படினு மெயினா பாத்தீங்கன்னா ஆல்வியோலைல வந்து ஏரும் லிக்விடும் ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்மளோட லங் கேப்லரிஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கும். அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றாங்க. வாங்க 2 லைன் டெஃபினிஷன்ல பார்ப்போம். பல்மனரி சர்ஃபெக்டன்ட்னு சொல்றாங்க. பல்மனரினாலே உங்களுக்கு லங்னு தெரியும். இது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லிப்போப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்றாங்க. பல்மனரி சர்ஃபெக்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிப்போப்ரோட்டீன், லிப்பிட் புரோட்டீன் ரெண்டுமே இருக்கிறது தான் லிப்போப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆல்வியோலார் செல்ஸ்ல டைப் 2 ஆல்வியோலார் செல்ஸ் தான் இந்த ஒர்க்கை வந்து மெயினா பாக்குது. எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான பாயிண்ட். ரெடியூஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக ஆல்வியோலார் செல்ஸ் டைப் 2 வந்து ஒரு ஃபார்மை வந்து லிப்போப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றாங்க. இது எந்த ரீஜன்ல மெயினா ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே சொல்லிட்டாங்க லிப்போப்ரோட்டீன் ஏரும் லிக்விடும் இருக்க ரீஜன் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டெஃபினேஷனே எடுத்து எழுதுனீங்கன்னா போதும். ரெடியூஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் ஆகிறதுக்காக தான் சர்ஃபெக்டன்ட் மெயினான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. செகண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் லங் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா லங்கோட ஒர்க்கை வந்து எந்த இடத்துல ஸ்டாப்பும் ஆகாது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆல்வியோலை. ஆல்வியோலை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லங்னு சொல்லுவாங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த இடத்துல தான் நடக்கும். ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலை. அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது, எந்த ஒரு ஸ்டாப்பும் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் ஹோஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் டிஃபென்ஸ்னா பாக்டீரியல்னா வைரல் மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாவது என்ட்ரி ஆச்சுனாலும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் டென்ஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால அது ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் பண்ணி டெத் பண்ணிடும். அதுதான் வந்து இதோட லாஸ்ட் பாயிண்ட், சப்போர்ட் ஹோஸ்ட் டிஃபென்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன். ரெடியூஸ் சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுது, லங்ல இருக்கக்கூடிய லங்கோட ஒர்க்லோட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணுது, ஆல்வியோலை ஒர்க்லோடையும் நார்மலைஸ் பண்ணுது. ஸ்டெபிலைஸ் லங் கம்ப்ளைன்ட், ஸ்டெபிலைஸ் ஆல்வியோலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் த ஹோஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்றாங்க. ஓகே guys, thank you for watching this video. இப்போ 23 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 22 क्वेश्चन அப்லோட் பண்ணிருக்கோம். அதை சர்ச் பண்ணி படிங்க. Thank you for watching.